ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, சோதனைகளைக் கண்டு நீ மனம் தளர்ந்து போயிருப்பதால் தான் உனக்கான சாதனைகளை நீ படைப்பாய். கவலை கொள்ளாதே. நாளை நிச்சயம் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை, வெற்றி செய்தியை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்வதற்காக உன் அப்பன் பழனி முருகன் உன்னை தேடி வந்தேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக என் செல்வமே. எப்போதுமே உன் எண்ணம் என்பது உனக்கு தைரியத்தையும் நேர்மறை எண்ணங்களையும் உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, உன்னையே தாழ்மைப்படுத்தி நீ பயமுறுத்தக்கூடிய விஷயங்களில் உன் எண்ணங்கள் இருக்கவே கூடாது. உன் நேர்மறை எண்ணங்கள் மூலமாகத்தானே இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துள்ளேன். பல சமயங்களில் உன் மன அமைதியை குலைக்கும் விதமாகத்தான் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நிகழ்வதை என்னால் பார்க்க முடிகிறது. இதை தவிர்த்து பழிச்சொல் வேறு, உன்னை பற்றி குறைகளாய் சொல்லக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகள் வேறு, உன்னை குத்தி காயப்படுத்துவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. யார் என்ன சொன்னாலும் வசவுகளை காதில் வாங்கிக் கொள்ளாதே என் செல்வமே. மற்றவர் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் அது உன் மன அமைதியை குலைத்து உனக்கான முன்னேற்றத்திற்கும் தடைகளையும் கொண்டு வந்துவிடும். உன் மனம் எந்த பாதையை காட்டுகிறதோ அதே பாதையில் பயணம் செய். யார் என்ன சொன்னாலும் எதையில் காதில் போட்டுக்கொள்ளாமல் முன்னேற்றத்தை நோக்கி மட்டும் உனது வாழ்க்கை பயணம் இருக்கட்டும். அதிக பாரத்தை ஒரு வண்டியில் ஏற்றினால் வண்டி இழுக்கும் சக்தியை இழந்து விடும் அல்லவா? அப்படிதான் உன் மீதும் நீ மன பாரத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறாய். அப்புறம் எப்படி உன்னால் முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி நகர்ந்து போக முடியும்? எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், யாருடைய வார்த்தைகளையும் மனதில் தூக்கி சுமக்காமல், பொறுமையோடு நிதானத்தோடு உன் சிக்கலான வாழ்க்கையை கடக்க முயற்சி செய். நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என் செல்வமே. காலமும் நேரமும் சரியில்லை என நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் இப்போது முடிந்து போகப் போகிறது. இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இருள் பொழுது முடிந்து விடியற்காலை வருவதற்கு முன்பாகவே உனக்கான விடிவு காலத்தை நான் கொண்டு வந்து விடுவேன். யாரும் அறியாமல், ஏன் நீயே கூட அறியாமல் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்ய போகிறேன். வாழ்க்கையில் வரும் போராட்ட அலைகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கும் நீ தன் கையே தனக்கு உதவி என்பதை புரிந்து நடந்து கொள். எதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காதே. உனக்கு உதவி என்று கூறினால் ஓடோடி வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னை மறந்து விடாதே என் செல்வமே. உன் எதிர்நீச்சலுக்கு உனக்கு உதவிக்கரம் கொடுக்கவும், உன் ஆபத்து நேரத்தில் உனக்கு உதவவும், தேவைப்படும் போது யாராவது நல்லது செய்யவும், யார் மூலமாகவாவது நானே வந்து நிற்பேன். உன் உள்ளத்தில் நான் இருக்கும்போது உன்னை யாராலும் கீழே சரிக்கவோ சாய்க்கவோ முடியாது. உன் மனதிற்கு எது நிம்மதியை தருமோ அந்த நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன். தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் கடமையையும் செயல்களையும் சரியாய் செய்து பார். வெறும் பேச்சால் பயன் கிடையாது என் செல்வமே. நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அதை சாதித்து முடித்து விடுவேன், இதில் வெற்றி பெற்று விடுவேன் என வாயால் பேசாமல் வாழ்க்கையால் காட்டு. உன் வெற்றி என்பது வார்த்தைகளால் இருக்கக்கூடாது. வாழ்க்கையின் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். எல்லாருக்கும் முன்னுதாரணமாக நீ வாழ்ந்து காட்டும்படி உன் வாழ்வில் நான் மேன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன். எந்த நல்ல செய்தியை நீ எதிர்பார்த்திருக்கிறாயோ, எந்த வெற்றி செய்தி உனக்குள் சந்தோஷத்தை உருவாக்குமோ அதைத்தான் நாளை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன். உன் வாழ்வில் அடிக்கு மேல் அடி விழுவதால், எல்லா விஷயங்களும் நீ நினைத்ததற்கு மாறாக நடப்பதால் தானே என்னவாகுமோ ஏதாகுமோ என பயந்து திக்குமுக்காடி தவித்துக் கொண்டிருக்கிறாய். என்றாவது உன் வாழ்வில் ஒரு நாள் நல்லது நடந்துவிடும் என நம்பிக்கையோடு காத்திருந்த நீ என் மீதான பக்தியை ஒருபோதும் மறக்கவில்லை. அதனால்தான் உன் சிந்தைக்குள் நான் புகுந்து உன் சிந்தனைகளிலெல்லாம் வெற்றியை நிரப்பி கவலைகளை கரைத்து உன் வாழ்க்கையை வளரச் செய்ய போகிறேன். இனிமேல் நீ கலங்கவே அவசியமில்லை. கர்மா என்றால் உன் வாழ்க்கையை நீயே உருவாக்குகிறாய் என்பதுதான் உண்மையான பொருள். அதை முதலில் புரிந்து கொள் என் செல்வமே. கடந்த காலத்தில் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்பது கர்மா. அதில் நீ என்ன செய்தாயோ அதுதான் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. கடந்த காலத்தில் நீ நல்லதை செய்திருந்தால் இப்போது நல்வாழ்க்கை உனக்கு அமையும். இல்லை, நீ கெடுதல் தான் செய்திருக்கிறாய் என்றாலும் கூட கவலை கொள்ள வேண்டாம். இப்போது நீ நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக கர்ம வினைகளை எல்லாம் கழித்து முடித்து சந்தோஷமான இன்பம் மிகுந்த நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் செல்வமே. உன்னுடைய பக்தியின் மூலமாகவே கர்ம வினைகளையும் கெட்ட செயல்களையும் அழித்து முக்திக்கு வழி பிறக்கும்படி நான் செய்வேன். ஒடிந்து போயிருக்கும் சாதாரண கோல் கூட உனக்கு ஊன்றுகோலாக நிற்கும் என்பதுதானே பழமொழி.
அப்படி உன் வாழ்க்கை இப்போது ஒடிந்த கோலாக நின்று கொண்டிருந்தாலும் நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியின் காரணமாகவே அதை ஊன்றுகோலாக மாற்றி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடக்கும்படி நான் செய்வேன். என்ன நடந்தாலும் எதையும் எதிர்கொள்கிற பக்தியையும் பக்குவத்தையும் அதிலிருந்து மீளுகிற புத்தி சாதுரியத்தையும் அதிநுட்பத்தையும் உனக்கு நானும் எனது பக்தியும் நிச்சயமாக கொடுப்போம். ஏனெனில் அந்த அளவிற்கு நீ என் மீது நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய். நான் உனக்கு நல்லது செய்வேன் என நம்புகிறாய். அப்படி இருக்கும்போது உன் முயற்சிகள் எல்லாம் எப்படி வீணாகும்படி நான் விட்டுவிடுவேன்? முயற்சியும் இருக்கணும், அது பலனளிக்க நல்ல விதியும் இருக்கணும் என்று சொல்வார்கள் தானே. விதித்தது நடக்கும், விதிக்காதது நடக்காது என்றும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாய் தானே. உனக்கு எது விதித்ததோ அதுதான் நடக்கப் போகிறது. உனக்கு எது கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்து காட்டுவேன். நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் பறிக்க முடியாது. நான் உனக்கு கொடுக்க மறுப்பதையும் யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது என் செல்வமே. கோடி பொருள் நீ வைத்திருந்தாலும் சரி, விதித்த விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என நான் எழுதி வைத்து விட்டேன். உன் விருப்பப்படி நீ எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கு துடிக்கிறாய், தவிக்கிறாய், தயாராய் இருக்கிறாய். எல்லாம் நான் அறிவேன். இருந்தாலும் விதிக்கு ஏற்றாற் போல உன் வாழ்வில் ஒரு சில விஷயங்கள் தவறாகவும் நடக்கிறது. அதனால்தான் எப்படி என்ன எது விஷயம் தவறாக நடந்தாலும் கூட அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு நேர்மறையாய் நீ சிந்தித்து வாழும்படி இருக்க வேண்டும் என உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன். உறவுகளின் தேவைகளும் அதிகரித்து விட்டது, எதிர்பார்ப்புகளும் அதிகரித்து விட்டது. அதனால் உனது சுகங்கள் எல்லாம் மறைந்து போய் உனக்கு வாழ்க்கையே சுமையாக மாறிவிட்டதல்லவா? மனிதர்கள் என்றாலே எப்போதும் எதையாவது எதிர்பார்ப்பவர்களாகவும் ஆசைப்படுபவர்களாகவும் விருப்பப்படுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விருப்பத்தை அவர்கள்தான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். உன்னிடம் வந்து நிற்பதால் உனக்குள் மனச்சுமையும் பாரமும் கவலை சுமைகளும் கூட அதிகரித்து விட்டது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கவலை கொள்ளாதே. எல்லார் மீதும் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இருக்கிற உனது மனச்சுமையை குறைத்து சுகமான வாழ்க்கையை நான் உனக்கு அருளுவேன். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளக்கூடாது. தோற்று போகவும் விடமாட்டேன் என் செல்வமே. அவ்வளவு பற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நாக்கு கடிபடாமல் தப்பித்துக் கொண்டு உளவிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறது தானே. அப்படிதான் நீயும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்து மனிதர்களிடத்தில் எவ்வளவோ தீயவர்களும் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். தீயவர்களே உன்னை சுற்றி இருந்தாலும் கூட நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு. அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாத நாக்கு போல நீ இருக்க வேண்டும். மனதில் பட்டதையெல்லாம் வெளியே சொல்வதால் தானே பல நேரங்களில் உன் வாழ்வில் பிரச்சனைகள் வருகிறது. பல நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாகுவதற்கும் அதுதானே காரணமாயிருக்கிறது. கவலை கொள்ளாதே. அளந்து பேசு, அளவாய் பேசு. முடிந்தால் எதுவும் பேசாமலேயே பொறுமையாய் இருந்துவிடு. முயற்சி இருந்தால் நீ அயற்சியை தவிர்க்கலாம். 1000 வேலைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உனது அசதியை தவிர்த்து தூக்கி போட்டுவிட்டு தயக்கத்தை தள்ளி எறிந்துவிட்டு தைரியத்தை அள்ளிக்கொண்டு சாதனைகளை செய்ய துடிக்கப்பார். நிச்சயமாக உன்னால் முடியாத வேலைகள் எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் முடிப்பாய். ஓ முருகா.